அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு அற்புதமான ஒரு பழமொழி இருக்கு. ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்லனா சுய புத்தி இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லனாக்க ஒருவன் எப்படி இருப்பான் என்பதற்கு தற்பொழுதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் ஆகச்சிறந்த உதாரணம் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நீட் தேர்வு விவகாரம் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் ஆட்சி. இவங்க ஆட்சியில தான் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டுல இந்த நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டதற்கு ஒரே காரணம் அதிமுக தான் என்று சொல்லி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுக்கிட்டு அவங்க செய்த பொய் பிரச்சாரத்தாலதான் அதிமுக தன்னுடைய ஆட்சியை இழந்தது. அதன் பின்னர் தான் லேட்டாக இந்த தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் தான் அப்படி என்பதை லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நம்ம விரிவா பார்ப்போம். இன்னைக்கு என்ன அந்த நீட் தேர்வு சம்பவத்தை ஒட்டி நடந்திருக்குது பிரச்சனை அப்படின்னாக்க வாங்க வீடியோக்குள்ள முழுமையா போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்றைக்கு நுங்கம்பாக்கத்துல ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி. அதில் கலந்து கொண்ட மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல மேடையில எவனாவது எழுதி கொடுத்துருவான். அந்த சுய புத்தி இருந்திருந்தா அதை படிச்சு பார்த்துட்டு, அல்லது சொல் புத்தி இருந்தா, அல்லது 4 பேர்கிட்ட இந்த காட்டி இதை நம்ம பேசலாமான்னு சக அமைச்சர்கிட்டயோ சக அதிகாரிகிட்டயோ காட்டி அதை பேசலாம். இந்த 2 புத்தியும் இல்லாததால நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே அந்த மேடல் ஏறி ஒப்பிச்சுட்டு வந்தாரு. என்ன தெரியுமா ஒப்பிச்சுட்டு வந்தாரு? இந்த நீட் தேர்வுல 7.5% இடஒதுக்கீடு இந்த ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்ல, அந்த 7.5% இடஒதுக்கீடு யாரால கொண்டு வரப்பட்டதுனாக்க இந்த திமுக கொடுத்த அழுத்தத்தால் கொண்டு வரப்பட்டது. சிம்பிளா சொன்னா திமுக காரணங்களால் தான் அந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இதே பொழப்பு. அவன் எதுவும் செய்ய மாட்டான். அடுத்தவன் எவனாவது செஞ்சு வச்சிருந்தானாக்க அதுல போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவானுங்க. அடுத்தவன் எவனாவது புள்ள பெத்து வச்சிருந்தானாக்க அதுக்கு போய் பேரை வச்சிருவானுங்க. அடுத்தவன் பெத்த பிள்ளைக்கு இவனுக்கு போய் பேரை வச்சிருவானுங்க. இந்த வேலை கருணாநிதி காலத்திலிருந்து இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. நாளைக்கு இன்பநிதி காலம் வரைக்கும் இது நீடிக்கும். இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்துல நாமெல்லாம் தெளிவான மனநிலையில இருக்கும் போது இந்த உருட்டுறானுங்களே இந்த திமுக காரணங்க, இன்னும் இந்த டெக்னாலஜி இந்த நவீன யோகங்கள்லாம் இல்லாத காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல என்னென்ன பொய்களை பரப்பி விட்டுருப்பானுங்க என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்குங்க, அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த திமுக காரனுக்கும் இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு என்னடா சம்பந்தம் உங்களுக்கு? சொல்லுங்க அப்ப என்ன சம்பந்தம்? அதிமுக எவ்வளவோ முயற்சி பண்ணது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி வச்சிருந்தாங்க. அதுவும் குறுகிய காலத்துக்கு தான், நிரந்தர விலக்கு எல்லாம் கிடையாது, குறுகிய காலத்துக்கு தான். இந்த தேர்வே கொடூரமான தேர்வுனா இந்த தேர்வை எதற்காக காங்கிரஸ் திமுக கொண்டு வந்தது? இந்த தேர்வால நாங்க கொண்டு வந்தா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி வச்சுன்னா அது நிரந்தர விலக்கை திமுக அன்றைக்கு வாங்கி கொடுக்கவில்லை, தற்காலிக விலக்கு தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலேயுமே அந்த விலக்கு அவங்க வாங்கி வச்சிருந்தாங்க. தற்காலிக விலக்கு தான், நிரந்தரமான விலக்கு கிடையாது நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியா முழுவதும் ஒரு தேர்வு நடைமுறையில் இருக்கும்போது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கொடுத்தால் அதை முன்னுதாரணமாக காட்டி எல்லா மாநிலங்களும் அதற்கு விலக்கு கேட்கும். அப்ப அந்த தேர்வு கொண்டு வந்ததற்கான நோக்கமே சிதைந்து போய்விடும் சொல்லிட்டு தான் தற்காலிகமாக தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்தாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் போகும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு விலக்கு கொடுத்த காலம் முடிவடைந்து விட்டது, அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்தால்தான் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாகத்தான் இங்கே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதை தவிர அதிமுகவால் கொண்டு வரப்பட்டது அல்ல நீட் தேர்வு. அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யார்? திமுக காங்கிரஸ் கூட்டணி. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த தமிழ்நாடு மாநில உரிமைக்காக, இந்த மாநில உரிமைக்கு எதிராக, இந்த தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக, மண்ணுக்கு எதிராக எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸா தான் இருக்கும். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், அந்த ராமர் பால திட்டமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் நாம அடுக்கி கொண்டு போகலாம். இதை இப்ப நீட் தேர்வாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு எதிராக, மாநில உரிமைக்கு எதிராக, மண்ணுக்கு மக்களுக்கு எதிராக ஒரு திட்டம் இங்கே கொண்டு வரப்படுகிறது என்றால் அது முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸால் கொண்டு வரப்படுறது நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப மெனக்கடலாம் தேவையில்ல. அதே மாதிரிதான் இந்த நீட் தேர்வும். அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டதே, தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு துடிச்சு போன எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா பண்ணாரு? 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அவ்வளவு சாதாரணமாக கொண்டு வரவில்லை. ஆளுநருக்கு இதை அனுப்பும் போது ஆளுநர் அந்த இடஒதுக்கீட்டிற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்.
இதை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது ஆளுநர் மாளிகையிலிருந்து 10 தடவைக்கு மேல எடப்பாடி பழனிசாமிக்கு போன் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கவே இல்லையே. இந்த விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதைய பாஜக அரசாங்கம் அங்க மத்தியிலும் சொல்லும் போதும் ஆளுநரும் மறுக்கும் போதும் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவிலேயே எந்த மாநிலங்களும் வாங்கி தராத ஒரு உரிமையை 7.5% இடஒதுக்கீட்டை தன்னுடைய மாநில முதலமைச்சருக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த அதிகாரமான 162வது பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு மட்டும் 7.5% இடஒதுக்கீட்டை இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலமும் கொண்டு வராத போது முதல் முறையாக அந்த நீட் தேர்வுல விலக்கு வாங்கி 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை எந்த காலத்திலும் மாற்ற முடியாது. சத்துணவு திட்டம்னா எம்ஜிஆர்னாக்க, தொட்டில் குழந்தை திட்டம்னா அம்மா அப்படின்னாக்க, லேப்டாப் திட்டம்னா அம்மா அப்படின்னாக்க, குடிமராமத்து பணிகள்னா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தான். நீட் தேர்வுல 7.5% இடஒதுக்கீடுனா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகள்ல 3% இடஒதுக்கீடுனா அதற்கு காரணம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை எவனாலும் மாற்ற முடியாது. அப்போ இப்படி ஒரு திட்டத்தை எந்த மேடையில ஏறினாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிறாரு, நான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தேன், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முடிச்சு வச்சேன், அங்க பாலம் கட்டின 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன் அப்படின்னு எங்க போனாலும் அவர் பெருமையா பேசுகிறாரு. அதுக்கு ஏதாவது குழி தோண்டணும், அதை ஏதாவது மழுங்கடிக்கணும், அதை ஏதாவது அவதூறு பரப்பணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேடையிலே பொய்ய சொல்லிக்கிறாரு. 7.5% இடஒதுக்கீடு என்னுடைய வற்புறுத்தலால், என்னுடைய அழுத்தத்தால் கொண்டு வரப்பட்டதுன்னு மு.க. ஸ்டாலின் பச்சையாக பொய்ய புளியிருக்காரு. இந்த நவீன யுகத்துல இவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கும் போதே இப்படி ஒரு பொய்யை இந்த திமுக காரனுங்க சொல்றானுங்கன்னா புரிஞ்சுக்கிங்க மக்களே, இவனுங்க நம்ம தலையில மிளகா அரைக்க பாக்குறானுங்கன்னு. அப்ப எவனோ பெத்த பிள்ளைக்கு இவனுங்க பேர் வைக்க பாக்குறானுங்கள் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த 7.5% இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு தமிழ்நாடு மாணவர்கள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த மருத்துவ கல்லூரிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அந்த 7.5% இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்கலைங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு 7.5% இடஒதுக்கீட்டுல எனக்கு இடம் கிடைச்சா கூட, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடம் கிடைச்சால் கூட அங்க கட்டணம் கட்டி என்னால படிக்க முடியாதுன்னு அந்த மாணவர்கள் தவித்த போது அந்த 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக உள்ளே செல்லக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கான முழு கட்டணத்தையும் அரசே ஏற்கும்னு அறிவிப்பு வெளியிட்டவர், அரசாணை வெளியிட்டவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை எவனாலாவது மறுக்க முடியுமா, மாத்த முடியுமா? அப்ப இந்த உன்னதமான திட்டத்தின் மீது இவர்கள் அவதூறு பரப்ப பார்க்கிறார்கள், ஸ்டிக்கர் ஒட்ட பார்க்கிறார்கள்னா இந்த திமுக காரனுடைய புத்தியே, இந்த கருணாநிதி தனத்தை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாமளா கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கண்ணுல கண்ணை நோண்டி எடுத்துட்டு போற வேலையை பாக்குறானுங்க இந்த திமுக காரணங்க. எவ்வளவு ஒரு பொய்! ஒரு முதலமைச்சர் மக்கள் மத்தியில ஒரு மேடையில ஏறி இப்படி ஒரு பொய்ய சொல்றாருன்னா வெட்கி குனிய வேணாம், தலை குனிய வேணாம். ஒரு முதலமைச்சர் பொய் பேச வைக்கிற மாதிரி அதை எழுதி கொடுக்கறவனுக்காவது புத்தி வேணாம். இதை பேசினா பேக் ஃபயர் ஆகுமேனு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவுடைய ஐடிவிங்க கடுமையாக கண்டித்து கண்டன அறிக்கை விட்டுருக்காங்க. எவன் பத்த பிள்ளைக்கு எவன்டா பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லி. இப்ப இந்த அசிங்கம் இந்த பொம்மைக்கு தேவையா சொல்லு? நீ எந்த திட்டத்தையும் ஒரு நல்ல திட்டத்தையும் கொண்டு வர வக்கு இல்ல, துப்பு இல்ல உனக்கு. அடுத்தவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு நீ ஸ்டிக்கர் ஒட்ட பாக்குற. எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்துல கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரியில நீ திறந்து வச்சு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்க. கோயம்புத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பாலத்துக்கு இவர் போய் வெக்கமே இல்லாம ஜிடி நாயுடுன்னு சொல்லிட்டு அவங்க மொழிக்காரர்களுடைய பெயரை வச்சுட்டு வராரு. இதெல்லாம் ஒரு பொழப்பா மு.க. ஸ்டாலின் சார்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இந்த பொழப்புக்கு நீங்க நாண்டுகிட்டு தொங்க வேண்டாம். அப்ப எதுக்காக இந்த பச்சை பொய்யை இவர்கள் புழுக வேண்டும்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த வரலாற்றை இவர்கள் மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீண்டும் சொல்கிறோம், 7.5% நீட் தேர்வுல இடஒதுக்கீடு ஏழை எளிய மாணவர்கள் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக முடித்து வைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குடிமராமத்து பணிகளை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு நீர்நிலைகளை பலப்படுத்தியது, விவசாய நிலங்களை பலப்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த திமுக அரசும் காங்கிரஸ் அரசும் கைகோர்த்து கொண்டு காவிரி டெல்டா வேளாண் மண்டலங்களை மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களின் மூலமாக நாசகரமாக ஆக்க துடிக்கிற போது அதை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு 3% அரசு பணிகளை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
2000த்துக்கும் மேற்பட்ட அம்மா கிளினிக்குகளை கொண்டு வந்தது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை எந்த கொம்பனாலும் இந்த வரலாற்றை மாற்றி எழுத முடியாது. நாங்கெல்லாம் தெளிவாக இருக்கிறோம், விழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கருணாநிதி கும்பலினுடைய இத்தகைய அட்டூழியங்களை அன்றன்றைக்கு நாங்கள் தோலுரித்து காட்டிக் கொண்டுதான் இருப்போம். மக்களே, விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த திமுக காரன் பொய் பேசவனுடைய பேச்சுக்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். அவன் நல்லது செஞ்சான் அப்படின்னு சொன்னா சத்தியமா நம்பாதீங்க. இந்த திமுகவும் காங்கிரசும் தமிழ் மண்ணிற்கு என்றைக்குமே நல்லது செய்தது கிடையாது. நன்றி.